தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த 2026 நடந்த ஒரு மிகப்பெரிய ஜோதிட மாற்றம் உங்களினுடைய வாழ்க்கையில் நின்று போன விஷயங்களை நகர்த்த போகுதுங்க. அதாவது நீங்கள் எத்தனையோ முயற்சி செஞ்சோம், எந்த விதமான ஒரு பலனுமே இல்லை. அப்படி எந்த விதமான ஒரு பலனுமே இல்லாத காரியங்கள் இந்த 2026 மிகப்பெரிய அளவில் பலனை தரப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றது போல் நடக்க போகுதுங்க. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சனி பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. சனீஸ்வரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு நகர்ந்தார். இந்த மாற்றம் சாதாரண மாற்றம் கிடையாது. காரணம் என்னன்னா, சனி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கர்மகாரகன், தண்டனைகளை பாரபட்சம் இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு இருள் சூழ்ந்த கிரகம். இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, சனி பயிற்சியால் எனக்கு என்ன நடக்க போகுது, அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களினோட வாழ்க்கையில் 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அந்த மாற்றம் எல்லாமே தனுசு ராசிகளுக்கும் வராது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே அந்த மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. வேத ஜோதிடப்படி சனீஸ்வரன் ஒரு ராசியில் 2.5 வருஷங்கள் நிச்சயமாக தங்குவார். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் சனி மீன ராசியில் இப்போ பயணம் செய்கிறாரு. அப்போ 2027 வரைக்கும் அங்கேயே தாங்க இருப்பார். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் சனி மனிதர்களினுடைய வாழ்க்கையில் தாமதம், சோதனை, பொறுப்பு, கர்ம விளைவுகள் இது எல்லாத்தையுமே கொண்டு வருவார். ஆனால் சனீஸ்வர பகவான் என்ன செஞ்சாலுமே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே மாட்டார். அது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு தருணத்திலையும் மனிதர்களை தண்டிக்கவே மாட்டார். அதனால சனீஸ்வரன் என்னை தண்டிச்சிட்டாரு, அவர் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களோட மனசிலிருந்து தயவு செஞ்சு அகற்றுங்க. அவர் மனிதர்களை மாற்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைப்பார். அதனால தான் ஜோதிட மொழியில் சனீஸ்வரன் கடுமையான ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் காரணம் என்னன்னா, இந்த காலத்தில் 4ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஜோதிடத்தில் இந்த நிலையை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். இதன் பொருள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும். மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியேறும். வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்களை விட்டு விலக போகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படலைன்னா, எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்கலைன்னா, அர்த்தாஷ்டம சனியில் நீங்கள் சில உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த உண்மைகளை நோக்கி நீங்கள் நகரும்போது எதிர்பாராத கஷ்டங்களையும் நாம் தாண்டக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். இல்லைனா இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிட்டிங்களா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது நடக்க போகுது காத்துக்கிட்டு இருந்த வெற்றி தாங்க. எதை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீருங்க, கண்டிப்பாக. அதனால் நீங்கள் கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சா இனி கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தனுசு ராசி அடைஞ்சாச்சு. இப்போது உங்கள் வாழ்க்கையோட முடிவில் இப்போ திசை மாறப்போகுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இந்த வேலையை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே, நம்மளும் மற்றவங்கள மாதிரி பணத்தை நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்கள் ஆள் மனசில் தோணுங்க. அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து போனீங்கன்னா மட்டும்தான் தனுசு ராசி சிகரத்தை நோக்கி நகர முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய வேலையவே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது மட்டும்தாங்க சுழற்சி முறையில் மறுபடியும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதமான அபார வளர்ச்சியையும் அடைய முடியாமல் போகும். இந்த எண்ணம் எப்போ தோணும் அப்படின்னா, சரியா உச்சி வேளையில் சனிக்கிழமையில தாங்க உங்களுக்கு தோன்றும். அந்த ஆதவன் உச்சியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நம்மளினுடைய வாழ்க்கை ஏன் இன்னமும் அதே இடத்துலையே இருக்குது, ஒரு அடி கூட நகரவே இல்லையே அப்படின்னு செய்யக்கூடிய தொழிலை மாற்றலாமா, மிகப்பெரிய அளவில் இந்த உறவை விட்டு விலகலாமா? ஏன்னா
நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து இருக்க உங்களினுடைய யோசனைகளை அவங்க செயல்படுத்த விடவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை சுமைகளையும் உங்கள் மேலே தாங்க வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ தனித்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறீங்களோ, அப்போது நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு குடும்பத்தில் சொல்லி பாருங்கள். எல்லா வேலைகளையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு சுமையுமே நீங்கள் தாங்க வேண்டாம், உங்களை நோக்கி அந்த வார்த்தைகள் வரும். அந்த தருணம் உங்களுக்கு போதும். இனி எந்த விதமான தேவையில்லாத சுமைகளையும் நீங்கள் சுமக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி சுமை இல்லாமல் இருந்தாலே போதும். அது உங்களை முன்னேறி செல்ல முடியும். உங்கள் தலை மேலே அவ்வளவு பாரம் இருக்குதுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அத்தனை கஷ்டங்களை அத்தனை சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கை சுதந்திரமானவர்களாக மாற போகிறீங்க. இந்த பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கடந்த 2-3 வருஷமாகவே ஒரே விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுது. அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பார்க்குறாரு. உழைத்தவர்களுக்கு இந்த காலத்தில் எதிர்பாராத வருமானம் நிச்சயமாக அமைந்தே தீருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தே தீரும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். சனீஸ்வரன் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்ச கர்மாக்களை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச செயல்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது செஞ்சிங்கன்னா நல்லதாக வரும், கெட்டது செஞ்சுருந்தீங்கன்னா கெட்டதாக வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்க. தப்பி தவறி கூட உங்களுக்கே தெரியாமல் தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் சில சோதனைகள் வரும். இதனால தான் சனி காலத்தில் கர்மா திரும்பும் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசியில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்காங்க. மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரம். அப்படின்னாவே மூலம் நிர்மூலம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் ஜகத்தையே ஆளக்கூடிய சக்தி மூலத்திற்கு மட்டும்தாங்க இருக்குது. உங்களை பற்றியும் உங்களினுடைய திறமையை பற்றியும் இந்த உலகம் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. காயப்படுத்தியவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்காம மேலும் மேலும் நீங்கள் வளராமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்கும். நடந்த சனி பயிற்சியோட தாக்கம் முதல்ல மூலத்தை தாங்க தொடும். இந்த காலகட்டத்தில் சனி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மாற்றி எடுக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைச்சு தரும். அது தெய்வம் என்றைக்குமே உங்களுக்கு இறங்கி உதவி செய்யாதுங்க. வழியை மட்டும்தான் காட்டும். அந்த வழியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் நான் என்ன இதை நான் செஞ்சால் தோற்றுறவணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் தைரியமாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது ஒரு சின்ன உதாரணம், பல 100 அடிக்கு மேலேருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு தெரியாது நம்ம விழுந்ததும் மிகப்பெரிய பாதை நமக்காக இருக்குது அப்படின்னு. அந்த பாதையை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வேகமாக ஓட முடியும், வெற்றியை சென்றடைய முடியும் அப்படின்னு முன்னாடியே அதுக்கு தெரியாது. அதனால எந்த ஒரு தருணத்திலையும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகமாக்கிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. வெற்றி உங்கள் பின்னாடி நிச்சயமாக வந்தே தீருங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, வசிக்கக்கூடிய இடத்த நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்காரர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க.
துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை உங்களுக்கே தெரியாம தடைகள் எல்லாமே உடைஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்துல அதற்கான வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு முழுமையா பலன் தரணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வம் பேரை மனசார எழுதுங்க. நான் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு மனதார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோ பதிவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு தனுசு ராசி பலனுக்குள்ளே நுழையலாங்களா? வணக்கங்க. தனுசு ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு ஆழமான காரணத்தை மெதுவாக உங்களுக்கு உணர வைக்க வர ஒரு சக்திங்க. நான் சரியாக போய்கிட்டே இருக்கேனா? எதுக்குமே எனக்கு ஒரு தெளிவு வர மாட்டேங்குது. உழைச்சாலும் அதுக்கு மதிப்பு கிடைக்கலையே. இந்த மனசுக்குள்ள அடிக்கடி எழுற அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்குள்ள மட்டும் இல்லைங்க. தனுசு ராசியில பிறந்த நிறைய பேருக்குள்ள இப்போ ஒரே நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. வெளியில நீங்க சிரிச்சு பேசினாலுமே உள்ளுக்குள்ள ஒரு வகை சோர்வு, ஒரு விதமான வெறுமை, யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் உங்களை மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கலாங்க. ஆனா இதை எல்லாமே தோல்வி அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா அது ஏதோ ஒன்றை இழக்கிறதுக்காக இல்லைங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்னாடி வர அமைதியான அதிர்வு மாதிரி. நீங்க எப்பவுமே சுதந்திரத்தை நேசிக்கிறவங்க, உண்மையை நேரடியா பேசுறவங்க, மனசுக்கு தோன்றதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் சமீப காலமாக அந்த சுதந்திரமே உங்களுக்கு ஒரு சுமையாக தோன்ற ஆரம்பிச்சிருக்குங்க. எதை பிடிச்சு முன்ன போகிறது இது தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வு தாங்க இப்போ உங்களை அதிகமாக கலைச்சிருக்கு. வேலை, பணம், உறவுகள், குடும்ப பொறுப்புகள் எல்லாமே சரியாக தான் நடக்கிறது போல தெரிஞ்சாலுமே மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு ஒரு குரல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் பலவீனம் கிடையாது, இது உங்களோட உள்ளார்ந்த புத்திசாலித்தனத்தோட செய்கை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே நேர்கோட்டில் ஓடாது. ஒரு கட்டத்துல எல்லாம் நிறுத்தப்பட்ட மாதிரி தோணுங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள இருந்த உண்மையான விருப்பங்கள் மெதுவா மேல வர ஆரம்பிக்குங்க. இப்போ நீங்க யாரையாச்சும் நினைச்சு அதிகமா மனசு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அல்லது ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அதை நீங்கள் நான் கொடுத்த அதை சொல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த இதெல்லாமே மனசு சொல்லுதான் யாத்ரீகமாக நடக்கலைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில பிணைப்புகள் மெதுவாக தளர வைக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதனால தான் சில மனிதர்கள் திடீர்னு தூரமாக போகிற மாதிரி தெரியுங்க. சில இடங்கள் இனிமேல் தான் உங்களுக்கு பொருந்தாத மாதிரி தோன்ற போகுதுங்க. சில கனவுகள் கூட உங்களை உற்சாகப்படுத்தாமல் மௌனமாக போயிருங்க. இதை பார்த்து பயப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் மாற்றம் எப்போ வந்தாலுமே அது சத்தம் இல்லாமல் தாங்க வரும். பெரிய வெடிப்பு மாதிரி இல்லைங்க. உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம் மாதிரி, இதுக்கு மேலே நான் இப்படியே இருக்க மாட்டேன். இந்த மனசு மெதுவாக முடிவெடுக்கிற அந்த நொடி தாங்க முக்கியங்க. இப்போ நீங்கள் அந்த நொடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாங்க. தனிமை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு சலிப்பாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கலாங்க. இது எல்லாமே ஒரு விஷயத்திற்கான தயாரிப்பு தாங்க. உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க நீங்கள் பிறருக்காக ஓடுனதுனால உங்கள் சொந்த குரலை நீங்கள் மாற்ற மறந்துட்டீங்க. இப்போ அந்த குரல் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்குங்க. நீ யாருன்னு மறக்காத, அது மெதுவாக அதை நினைவூட்டிக்கிட்டு இருக்குது.
இந்த உணர்வை அலட்சியப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உள் அழைப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வாழ்க்கை ஒரே மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்போ நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த அமைதியான இந்த குழப்பமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக முதல் அடையாளங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக புரியாத மாதிரி வந்து தோணலாம். ஆனால் நான் எதுக்காக இதை அனுபவிக்கணும், எதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு உங்கள் மனசு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது உங்களை உடைக்க வரலைங்க, இதை உங்களுக்கே திருப்பி அறிமுகப்படுத்த வந்து வருது. நீங்கள் எப்போவுமே எதிர்காலத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க. பெரிய கனவுகள், பெரிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே தாண்டி போகணும் அப்படின்னு ஆசைப்படுற மனசுங்க. ஆனால் சமீப காலமாக அந்த எதிர்காலமே மங்களா தெரிஞ்சிருக்கலாம். திட்டங்கள் இருக்குது, ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. முயற்சி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம்தாங்க இருக்குது. இது தோல்வியால் வர பயம் கிடையாதுங்க. இதுதான் வந்து என்னோட பாதையா அப்படின்னு கேட்குற ஒரு ஆழமான சந்தேகங்க. இந்த சந்தேகம் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் வந்து இருக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு நிறைய அனுபவம் வந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் முழு திருப்தி கொடுக்கலைங்க. அதனால தான் மனசு வந்து இப்போ மெதுவாக தள்ளாடிக்கிட்டே இருக்குது. சில நாட்களாக தனியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுதா? மனுஷங்களோட கூட பேச விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு இருக்குதா? முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சுமாராக கூட தோணாமல் இருக்கலாங்க. இது எல்லாமே மனசு சோர்வடைஞ்சுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது மனசு தேவையில்லாத பாரங்களை இறக்க ஆரம்பிச்சதற்கான அறிகுறிகள்ங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு உண்மையிலேயே என்ன வேணும் அப்படின்னு கேட்க வைக்கிற ஒரு நிலவரங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாமே அர்த்தம் இல்லாத மாதிரி வந்து தோணியிருக்குங்க. உறவுகளில் கூட அந்த நிலை வந்து யாருக்காக நிறைய தியாகம் பண்ணினீங்க, யாரை முழுசாக நம்பினீங்களோ அவங்க பக்கம் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு உணர்ச்சி கிடைக்காம அதனால உங்கள் மனசு வந்து இப்போ கொஞ்சம் மூடப்பட்ட மாதிரி, எதையுமே ஆழமாக எடுத்துக்க விரும்பாத மாதிரி இருக்கலாங்க. ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது. இது உங்கள் மனசு. எல்லாருக்கும் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பயிற்சிங்க. பணம், வேலை, எதிர்கால நிலைமை பற்றியும் உங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலை வந்து ஓடிக்கிட்டு இருக்கலாங்க. ஒரு பக்கம் இதை தொடரணும் அப்படின்னு சொல்றது, இன்னொரு பக்கம் இது எனக்கு பொருந்தலை அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இது ரெண்டுக்குமே நடுவில் நின்று நீங்கள் அமைதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த அமைதியான அவதி தாங்க உங்களை உண்மையிலேயே வளர்க்க போகுது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் வெளிப்படையான வெற்றி வர்றதுக்கு முன்னாடி உள்ளார்ந்த தெளிவு வந்து வரணும். அந்த தெளிவு இப்போ மெதுவாக உங்களுக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் கேட்டே இல்லாத சில கேள்விகள், நீங்கள் தவிர்த்த சில உண்மைகள், நீங்கள் தள்ளி வச்ச சில ஆசைகள் எல்லாமே இப்போ வந்து உங்கள் மனசுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கு. அதை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உணர்வுகள் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அடிப்படை போடுற விதைக்கலைங்க. இப்போ வெளியில எதுவுமே பெருசா மாறாத மாதிரி தெரிஞ்சாலுமே உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நிச்சயமா மாறிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாற்றத்தை உணர ஆரம்பித்ததே தனுசு ராசிக்காரங்க தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நீங்கள் கால் வச்ச ஆரம்பித்ததுக்கான அடையாளங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு நாளில் ஒரு சம்பவத்தில் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது நீண்ட நாளாக உங்களுக்குள்ள சேமித்து வச்சிருந்த உணர்ச்சிகள், அடக்கி வச்சிருந்த கேள்விகள், சொல்லாமல் விட்ட உண்மைகள் எல்லாமே மெதுவாக மேலே வர ஆரம்பிச்சதோட வெளிப்பாடு. அதனால